விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும். கமல் கட்சியை போல தொழில் தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் வீணாக போய்விடும். நடத்த பார்க்கட்டும். நான் சொல்கிறேன், விஜயகாந்த் 3வது அணி வைத்து வீணாக போயிட்டான். இல்லாவிட்டால் எதிர்கட்சியாக 28 இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு 3வது அணி உருவாக்கி 13-14 விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியிலே இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார்கள். அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது. விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும். இதெல்லாம் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம். அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குறேன் சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது விஜய் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்வதற்கு இங்கே வந்திருக்கிறான். அன்புமணியை ஆக்கி விட்டானா? ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது. முதல் படியில் நடக்காவிட்டால் 2வது படியில் நடக்கட்டும். முதலில் நாம் ஊன்றிக்கொண்டு ஒன்றுமில்லாமல் போய் கமல் கட்சியை போல தொழில் தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டால் வீணாக போய்விடும். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் அதில் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார். ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் பிறகு வீணாகி